வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச மருத்துவ குழம்பு தான். குழந்தைங்களுக்கு இந்த சீசனில் பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுது, அடிக்கடி கோல்டு பிடிக்குது. அதனால் இந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவங்களுக்கும் கோல்டு பிடிக்குது, சின்னவங்களுக்கும் கோல்டு பிடிக்குது. அதனால் இந்த மாதிரி மருத்துவ குழம்பு நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் இருக்கிற இலையை பறித்து செஞ்சாலே சரியாயிடுங்க. மருந்து மாத்திரை சாப்பிடாம, மருந்து மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கூட இது ஒரு வேளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் க்யூர் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி ஒரு 3 இலை பறித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெத்தலை 2 வெத்தலை நல்லா எடுத்து பறித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில். இது துளசி. இந்த 3மே சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இல்லாமல் கருவேப்பிலை. நம்ம வீட்டில் என்ன காய் வாங்கினாலும் கருவேப்பிலை கிடைக்கும். அந்த கருவேப்பிலையில் ஒரு பொடி எடுத்து வாஷ் பண்ணி அதையும் வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம். இதில் பூண்டு சேர்க்கணும். நம்ம சின்ன வெங்காயம் கூட ஒரு பொடி சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லாதால நான் சேர்க்கலை. பூண்டு ஒரு பொடி போட்டிருக்கோம். தனியா 1 ஸ்பூன், மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் பவுட்ரு நுணுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 5. இவ்வளோதாங்க. இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இந்த கீரையும் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு பேஸ்ட்டாக வச்சுட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துப்போம். கடைசியில் ஒரு சின்ன துண்டு வெல்லம். அவ்வளோதான். குழம்பு எம்மியாக சூப்பராக இருக்கும். இது நல்லெண்ணெயில் வச்சா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. சளியும் போயிடுங்க. வாய்க்கும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ வறுக்கலாம். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தனியா இது நம்ம வறுத்துப்போம் முதல்ல. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்தோடனே எடுத்துகிட்டு அந்த பச்சையாக இருக்கிற இலையையும் கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த ஹீட்லேயே போட்டு கூட அரைச்சிக்கலாம் ஒன்றா. நம்ம இது நல்லா வறுபடட்டும். இந்த கருவேப்பிலை போட்டுப்போம். அடுத்தது வெத்தலை, இந்த கற்பூரவள்ளி எல்லாம் ஒரு கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி எல்லாத்தையுமே ஒரு கிள்ளி போட்டுட்டாங்க. அந்த ஹீட்லேயே பருப்பெல்லாம் வெந்துடுச்சு. இந்த சூட்லேயே நம்ம அந்த கீரையும் ஒரு வதக்கலாம். நம்ம சுருங்கிடும், பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம இதையும் ஒரு வதக்கிடுவோம். அந்த சீட்டில் எப்படியே இருக்கட்டும். பாருங்கள், துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை 3ம் கிள்ளி போட்டு இதிலே வதக்கியாச்சுங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா போதும், நம்மளுடைய சமையல் ரெடி ஆகிடும். இதில் கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு போட்டால் மையவும் மஞ்சிடும், சீக்கிரம் வதங்கிடும் எல்லாமே. கல் உப்பு போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூளும் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்ல ஃப்ளேவர் வருதுங்க. இந்த கற்பூரவள்ளி, இந்த துளசி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வருது. ஒன்றுக்கும் ஒரு ஃப்ளேவர் வருது வதங்கும்போது. வதக்கியாச்சு. நம்ம இப்போ இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு பார்க்கலாம். ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே அளவு ஆறிடுச்சுங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தாளிச்சிருவோங்களா? பூண்டு இருக்கு பாருங்கள், பூண்டு உரிச்சு வச்சுருக்குமா, பூண்டு ஒரு இடிச்சுப்போம். பூண்டு எப்பயும் இடித்து போட்டால் ரொம்ப நல்லது. முழுசாக போடுறத விட கொஞ்சம் இடித்து போட்டோம்னா நல்லா இந்த ஃப்ளேவர் இறங்கும். அதனால் ஒரு இடிச்சு போட்டுக்கலாம். நம்ம சும்மா ஒரு இடி லைட்டாக அந்த ஃப்ளேவர் இறங்கும், அதுக்காக தான் அது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். தாளிப்பு இதில் போட்டுக்கலாமா? தாளிப்பு பார்த்திங்கன்னா வடகம் கூட போட்டுக்கலாம். நான்
இந்த தடவை ஜீரகம் வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயமும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம். பெருங்காயம் உடம்புக்கு நல்லதுங்க. எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டோம். இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு காலைல கேட்குதுங்களா? நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு ஒரு தட்டி வச்சு போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு தட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டெல்லாம் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிப்போம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது வதங்கினோடனே தண்ணி விட்டு வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போக கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். ரொம்ப நல்லது உடம்புக்குங்க. இது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் குவான்டிட்டி அளவு கம்மி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். கோல்டு ரொம்ப போயிடும். நிறைய மூலிகை போடலாம். எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கிறது தான். நான் ஒரு 3 தான் போட்டிருக்கேன். வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி 3மே சளி பயங்கரமாக நல்லா சரியாயிடும். கோல்டே இருக்காது குழந்தைங்களுக்கு. நல்லா இந்த ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணி இருக்கு பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் அதுவும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே அப்படியே கிண்டி விட்டுட்டு புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமா அதையும் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். புளித்தண்ணி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா கொதிச்சா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நம்ம மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா பார்க்கவே எம்மியாக இருக்கும். எல்லாமே போட்டோம். நம்ம நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. காரம்லாம் அளவோடு இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் காரம்லாம் நான் கம்மி பண்ணிட்டேன். நமக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப காரம் வேணுன்னா நான் 2 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இன்னும் அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்தோன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கு பாருங்க. நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஃபைனல் டச். அவ்வளோதான், நம்முடைய குழம்பு, மருத்துவ குழம்பு மெடிசன் வேல்யூயோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸி தான், சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சளியெல்லாம் போயிடும். பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இதே மாதிரி இப்போ செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு கொடுங்க, நெய் ஊற்றி பசைஞ்சு கொடுங்க. ரொம்ப எம்மியாக இருக்குது. கொதிச்சு சுண்டணுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வர ஓல்டு ஜென்ரேஷன் தான் கடைப்பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. முதல்லலாம் இப்படி தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இயற்கை வைத்தியம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஜனங்க பழமையை தேடி தான் போகிறாங்க. எங்கேயுமே இந்த மாதிரி மூலிகை வைத்தியத்தை தான் விரும்புகிறாங்க. சைடு எஃபெக்டும் இல்லை. அதனால் ஒரு நல்ல சிறந்த தீர்வாக இப்போ இருக்குது. நம்ம இது மாதிரி கையில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு சாப்பிட்டாலே நோய் நொடியெல்லாம் ஓடி போயிடுங்க. சும்மா மாத்திரை சாப்பிட்டுட்டே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்ததா அது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பசைஞ்சு 2 வேளை ஊட்டி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு நல்லா ஆகிடும். குழம்பு நல்லா தேன் மாதிரி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். கலரே பார்க்க அமிர்தமாட்டம் இருக்குது. நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் நம்ம இந்த ஒரு 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் வெல்லம், இல்லைன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணோம்னா அது அந்த காரத்தெல்லாம் கட்டுப்படுத்தி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெல்லமும் இப்போ போட்டுட்டோம். குழம்பு ரெடி. இன்னொரு 10 கொதி கொதித்து சுண்டி வந்தோன்னே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இதை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம்.
இதெல்லாம் இப்போ என்ன மாதிரி இது மாதிரி பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கிட்டா எப்பயுமே குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி தான் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் இது மாதிரி கற்றுப்பாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் செஞ்சது நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் செய்கிறது அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும். இதே மாதிரி செஞ்சால் நாட்டில் நோய் நொடி இல்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் நல்லபடியாக வாழலாங்க. உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம உணவு தாங்க மருந்து. இப்போ நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்களா? இந்த சட்டியில் கூட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு எல்லாம் அடிச்சுப்பாங்க பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே அப்படி தான். சட்டியில் என்ன பண்ணாலும் அதில் சாதம் போட்டு பிசைஞ்சு எங்கள் அம்மா ஒரு உருண்டை ஊட்டி விட்டுருவாங்க. அதுக்கு அவ்வளோ போட்டி நடக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு, ஒரு சந்தோஷம். குழம்பு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி போனோமே. இதே மாதிரி நீங்கள் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இப்போ தெரியும், குழந்தைங்க நல்ல ரிலீஃப் ஆகி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. கோல்டெல்லாம் போயிடும். எப்பயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்னும் ஒரு மருத்துவ குழம்போட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.